பிரபஞ்ச அழகி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுக்கு சில விஷயங்கள் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ப்ரெஷர் அதிகம். அந்த ப்ரெஷரை குறைக்கணுன்னா இந்த மாதிரி மீன் தொட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, மீன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, நல்லா ரிலாக்ஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மனதளவில் நம்ம ரொம்ப கோவமாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மீன் ஓடுறத பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். தனிமையில் இருக்கும்போது கூட இந்த மீனை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்புறம் இந்துக்களில் சொல்லுவாங்க, மீனை மச்ச அவதாரம்னு. நானும் அப்படி நம்புகிறேன். அதே சமயம் நம்ம வீட்டில் எதாவது நெகட்டிவ் நடக்க போகுது அப்படின்னா அதை இந்த மீன் தாங்கிக்குமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் சில நேரங்களில் பார்த்துருக்கேன், நம்மளுக்கு எதாவது நெகட்டிவாக நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னால் அந்த மீன் ஒன்று இறந்து போயிடும். அப்போது நமக்கு வர்றதை அந்த மீன் தாங்கிக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப மனசு அமைதியாக இருக்குங்க. அதுக்கு ஃபுட்டு பாருங்கள், நம்ம இந்த பக்கம் வந்துட்டாலே எல்லாம் மலன்னு வரும் பாருங்கள். ஃபுட்டு போடுறதுக்கு தான் வராங்க அப்படின்ட்டு இதுக்கு இந்த ஃபுட்டு வச்சுக்கணும் பாருங்கள். கொஞ்சம் தான் போடணுமா, நிறைய போடக்கூடாதான் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். எல்லோரும் மேலே வந்துட்டாங்க, நான் ஃபுட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் போடலை, நான் காலையிலே போட்டுட்டேன். அதனால் இட வசதி இருக்கிறவங்க, பண வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மீன் தொட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நாங்கள் மீன் தொட்டி வச்சுருக்கோம், நிறைய லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறோம். அப்புறம் புறாக்குன்னு மாடியில் ரூம் மாதிரி கட்டி கொடுத்துருக்கோம். வெளியிலேருந்து வர புறாக்கள்லாம் அங்கே தங்கும். ஏதோ நம்மளால் முடிஞ்ச சிறிய விஷயங்கள் தான். ஆனால் அதே சமயம் நானும் நினைப்பேன், இந்த மீனை இந்த மாதிரி தொட்டிக்குள்ளே போடுறவே இது சரியாக தவறா அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. ஆனால் இதில் கொஞ்சம் மெனக்கட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் தொட்டி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.